ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம மனசு வந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், எப்போதுமே ஒரு அமைதியான ஸ்டேட்டில் இருக்கணும், எப்போதுமே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுதா? முடியவே இல்லை. ஸோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணமோ இல்லை ஒரு எமோஷ்னலோ வரும். அதுதான் உண்மை. ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசு ஏன் அமைதியாக இல்லை, உங்கள் மனசு ஏன் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியல, நீங்கள் ஏன் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், இந்த வீடியோ பாருங்க. அந்த பையன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்ததுனால தன்னோட அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பையன் தன்னோட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி தன்னோட பார்வையை மொத்தமா இழந்துடுறான். பட் இருந்தாலும் அவங்க கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரல. சில மாதங்கள் கழிச்சு அந்த பொண்ணோட அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால இது அவருக்கு தெரிய போறதும் இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. பல வருடங்கள் கழிச்சு ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் இறந்து போறாங்க. இவர் வருத்தத்துல நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தர், இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் இல்லாம எப்படி நீங்க நடக்க போறீங்கன்னு கேட்க, அப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் என்னோட கண்ணுக்கு எதுவுமே ஆகல. பட் அந்த ஸ்கின் டிசீஸோட அவளை நான் பாத்திருந்தேன்னா அது அவளுக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுத்துருக்கும். அதனாலதான் கண்ணு தெரியாத மாதிரி இவ்வளவு நாளா நடிச்சேன். ஏன்னா அவளை நான் அழகை மட்டும் பார்த்து லவ் பண்ணலையா அப்படின்னு சொன்னாராம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டோரி கேட்டோன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தாட், என்ன மாதிரி எமோஷன் வந்துச்சு நீங்களே யோசிங்க. எனக்கு என்ன மாதிரி தாட் இருந்துச்சுன்னா, சார் அந்த மனுஷன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, கண்ணு தெரிஞ்சும் கண்ணு தெரியாத மாதிரி அவங்களுக்கு அந்த பொண்ணு இப்படி பார்த்தா நம்மளை அழகாக பார்த்து இப்படி ஆகிட்டோம், இப்படி மாறிடும் அப்படி மாறிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படின்னு அந்த இதில் சார் மனுஷன் செம்மையாக லவ் பண்ணியிருக்கிறா, இதாண்டா ட்ரூ லவ் அப்படின்னு ஒரு லவ்ங்கிற ஒரு எமோஷ்னலும் இந்த மாதிரி தாட்டும் வருது. இதே மாதிரி உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில தாட், ஒரு சில எமோஷன் இந்த டைம் வந்திருக்கும். கரெக்டாக? இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். விசாரணைன்ற பேர்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மிருகத்தனமா அடிச்சு இந்த மனுஷனை கொண்டு இருக்காங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா அஜித் குமார். சிவகங்கை மாவட்டம் மலப்புரம் அப்படின்ற பகுதியில ஒரு கோவில வாட்ச்மேனா வேலை செய்யறாரு. வழக்கம் போல வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மகளும் தாயும் கார்ல வந்திருக்காங்க. கார்ல வந்ததுமே இவர்கிட்ட சாவி ஆசை கொடுத்துட்டு இந்த காரை கொஞ்சம் சைட்ல பார்க் பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியாதுமா, நான் பக்கத்துல யார்கிட்டயாவது கொடுத்து நான் பார்க்கிங் பண்றேன், நீங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க உள்ள போயிட்டு அர்ச்சனை முடிச்சுட்டு வந்ததுமே அந்த கார் சாவி இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க கார்ல இருந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி கிட்ட கேட்டிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, நான் பார்க்கிங் பண்ணுங்க, பக்கத்துல ஒருத்தர் கொடுத்து தான் பார்க்கிங் பண்ண, இந்த நகைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல போய் புகார் தெரிவிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில் பார்த்தா அவரை அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணையில நான் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காவல்துறை கடுமையா அவரை தாக்கி கொடுமைப்படுத்துறதுல இந்த மனுஷன் பாவம் தப்பே பண்ணாம பரிதாபமா இறந்திருக்காரு. ஐயா ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில இதே மாதிரி ஒரு சாத்தான்குளம் விஷயத்துல பொத்திக்கிட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சு, இப்போ உங்க ஆட்சியில உங்க காவல்துறையினர் அடிச்சே கொண்டிருக்காங்களே, இப்ப ஏன் சார் வாயை திறக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தாட், என்ன மாதிரி உணர்வு வந்துச்சு? எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடிச்சே கொண்டிருக்கான்ல, அவன்லாம் மனுஷன்ல அப்படின்னு எனக்கு கோவம் வருது. தாட்டு என்னென்னமோ வருது. உங்களுக்கு இதேமாரி தான் வந்திருக்கும். இப்போ இந்த தாட்டும் இந்த உணர்வும், அதாவது உணர்வு மீன் கோபம், இது நீங்களா அறிஞ்சு கொண்டு வந்தீங்களா, இல்லைன்னா அதுவாக வந்துச்சா? யோசிங்க. நீங்களாம் அந்த தாட்டையும் கொண்டு வரல, நீங்களாம் அந்த எமோஷனையும் கொண்டு வரல. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோபமும் உணர்வு வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற தாட் அந்த டைமில் என்னென்ன தாட்டும் வந்திருக்கு. ஸோ நம்மளை அறியாமல் தான் ஃபஸ்ட்டு தாட் ஆர் எமோஷனல் வருது. அதான் உண்மை. இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். பைத்தியமே, அந்த டீ தூள் வடிகட்டுவாங்களே எங்க? மறந்துட்டேங்க. ஒரு டீயை வடிகட்டணும்னு கூட ஒரு டீ கடைக்காரனுக்கு தெரியும்னா இவெல்லாம் என்ன இதுவ டீ கடைக்காரங்க வடிகட்டின முட்டாள் இல்ல, வடிகட்டாத முட்டாள். ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு என்ன 3 டீ தான் வந்திருக்கு, ஏன்னா நீ 4 டீயை கீழே ஊத்தி வாங்க இதை டேஸ்ட் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுத்துடலாம். இல்ல பிஸ்கெட்டா இருக்கும். ஷெரீஃபே சோறு மட்டும் ஆக்குறா, ரசம் வச்சிருக்கான். இந்த வீடியோ பார்த்தா நமக்கு என்ன தோணுது? செம்ம என்ஜாய்மெண்ட். எப்படின்னா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஹாப்பியான ஃபீலிங். அதாவது போன வீடியோ பார்த்தோமே தான். ஸோ இது அப்படி இருக்கும். இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இதுதான் இந்தியாவோட கடைசி ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று. இதை தாண்டி எந்த ரயிலும் போகாது. ஏன்னா அதை தாண்டி பாகிஸ்தான் இருக்குது. இது வரைக்கும் ரயில் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு இரும்பில் பேரியர் வச்சுருக்காங்க.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் கடைசி ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு அம்ரிஸ்டர்லேருந்து வர ட்ரெயின் இது வரைக்கும் வந்து நிற்கும். இதை தாண்டி போகக்கூடாது, போகவும் முடியாது, ஏன்னா பேரியர் இருக்குது. இந்த தண்டவாளம் இதோட முடியலை, பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இந்த தண்டவாளம் பாகிஸ்தான் வரைக்கும் போகும். பாகிஸ்தான் இங்கேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கர்தார்பூர்ன்ற ஒரு ஊர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1971 வரைக்கும் இந்த வழியாக ட்ரெயின் போக வர இருந்திருக்கு. பார்த்தா அவங்களுக்கே தண்டவாளங்கள் இருக்கிறது தெரியும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த நடுவில் கூட பாருங்கள், இரும்பில் 2 பக்கம் கனெக்ட் பண்ணுறது கூட இருக்குது. போக போக தண்டவாளங்கள் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. இங்கே கொஞ்சம் தெரியுது. ஒரு காலத்தில் தினமும் ரயில் போய் வந்த பாதை இன்றைக்கி புல்லு மண்டி காடாகவே மாறி போச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னா என்ன தோணுது, சார் பாகிஸ்தான் பார்டர் வரை போயிருக்காரப்பா, அதை தானே எவனும் சுட்டுக்கிட்டு அடிந்தாக்கூடாது உள்ளாயா அப்படின்னு தாட்ட வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவும், அதாவது வீடியோ மீனிங் சும்மா எடுத்துக்கிட்ட சொல்கிறேன், அதுமாதிரி உலகத்தில் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எமோஷ்னலோ இல்லை ஏதாவது எண்ணங்களோ வரும். இதுதான் மனதின் இயல்பு. புரிஞ்சுதா? நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லா உணர்வுகளும், எல்லா எமோஷ்னலும், எல்லா தாட்டும், எல்லா எண்ணங்களும் வரும். இது இயற்கை. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக ரியலாகவே நம்ம காமிச்சாச்சு, நீங்களே பார்த்தீங்க, கரெக்டு தானே? ரைட். ஸோ இப்போ உடம்புல எப்படி 2 பகுதி இருக்குது, ஒன்று உள்ளுறுப்பு, இன்னொன்று வெளியுறுப்பு. அதே மாதிரி நம்ம மனசுலேயும் 2 பகுதி இருக்குது, ஒன்று தானாக இயங்குகிற பகுதி, இன்னொன்று நாமளாக சிந்திக்கிற பகுதி. இந்த தானாக இயங்குகிற பகுதியோட பேர் வந்து மனம், தானாக சிந்தித்து செயல்படுற பகுதி வந்து அறிவு. ஸோ நம்ம மனசில் உள்ள 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியில் ஒரு பகுதி பேர் அறிவையும் ஒரு பகுதி பேரை வந்து மனசுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மனசு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மனசு வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு எண்ணங்களையோ ஏதாவது எமோஷனலையோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காட்டும். ஆல்ரெடியே வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மனசோட இயல்பு என்னது? எண்ணங்களையும் எமோஷனையும் உருவாக்கும். இது மனதின் இயல்பு. ஆனால் அந்த அறிவோட இயல்பு என்ன தெரியுமா? அறிவு வந்து வெளியே ஒரு செயல் செய்கிறது. இப்போ நான் போய் அங்கே போய் ஒரு சூழல் எடுக்கணும்னா இன்னும் அறிவை பயன்படுத்தி தான் எடுக்க முடியும். நான் போய் ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னா என்ன அறிவை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நான் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க கம்பெனியில், நான் அந்த வேலையை ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், அதனால பெரிய லாஸ் ஆகிட்டு. அப்போ எங்கள் ஓனர் வந்து என்கிட்ட என்ன கேட்பாரு? உனக்கு அறிவு இருக்காடா, இது கூட செய்ய தெரியாது அப்படின்னு கேட்பாரு. உனக்கு மனசு இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாரு, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஸோ நம்ம என்ன ஒரு செயல் பண்ணாலும் அது இந்த அறிவு வச்சு தான் யூஸ் பண்ண தவிர மனசை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு மனம்னா என்ன, அறிவுனா என்ன தெரிஞ்சிட்டு, ஓகே? மனசுங்கிறது தானாங்கிற பகுதி, அங்கேருந்து எமோஷ்னலும் உணர்வுகளும் எண்ணங்களும் தாட்ஸும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த அறிவு வந்து அப்படி கிடையாது. வெளியே ஒரு செயல் பண்ணுறதுக்கு இந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீ நல்ல செயல் பண்ணுறதும் கெட்ட செயல் பண்ணுறதும் நீ செய்கிற வேலையை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு நீ யூஸ் பண்ணுறது அறிவு. அறிவு வச்சு தான் நீ எல்லா செயலுமே பண்ணுவேன். ஸோ நீ நல்ல செயல் பண்ணாலும் கெட்ட செயல் பண்ணாலும் உன்னை கேட்பாங்க, உனக்கு அறிவு இல்லையா, அந்த பையன் எப்படி படிக்கிறான், உனக்கு இது கூட படிக்க தெரியாதா, அவங்கள தான் அவங்கள தானே நீயும் படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செயல் செய்கிறதுக்கு அறிவு யூஸ் பண்ணிக்கிறோம். தாட்டு, திங்கிங்கு, எமோஷ்னல் எல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து மனசு. ஸோ மனசுலேருந்து எண்ணங்கள் உணர்வுகள் வருது, அறிவு வந்து செயல் பண்ணுறது. புரிஞ்சுதா? ரைட், ஓகே. ஆனால் இந்த மனசுக்கு பார்த்தீங்களா, இந்த மனசில் இருந்து தான் ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட வேலையே நடக்கும். ஸோ மனசை பயன்படுத்தாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மனசில் வந்து ஒரு 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 பாலம் மாதிரி, மனசுலேருந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை திங்கிங்காகவே மாற்றோம். அதாவது ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் நாம் திங்கிங்காகவே மாற்றோம். இப்போ உனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஒரு மோசமான சிச்சுவேஷன் ஏதோ நடக்குது, அதனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற. அந்த டைமில் உனக்கு தேவையில்லாத உணர்வு, தேவையில்லாத எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த அறிவு வந்து என்ன தெரியுமா பண்ணும்? ஒன்று அந்த சிச்சுவேஷனை மாற்ற முயற்சி பண்ணணும். இப்படி ஆகிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் எல்லாருமே எங்கே மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் மாத்திரவில்லை, சார் நான் சோகமாக இருக்கேன், எனக்கு ஏன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு மனசில் வர்ற தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. அப்படி அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த தாட்டு திங்கிங்காக மாறிடுது. அந்த திங்கிங் மறுபடி உள்ளுக்குள்ளேயே மனசும் அறிவும் முரண்பட ஆரம்பிச்சது. இப்படி நம்ம முரண்படுறதுனால நம்மளோட செயல் பாதிச்சிருது. இப்படி செயல் பாதிக்கிறதுனால நம்மளோட மொத்த லைஃபே வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இந்த அறிவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தானாக இயங்குகிற பகுதி மனசு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எந்த இதுவுமே தலையிட விடாது. மனசு வந்து தானாங்கிற பகுதி, அதாவது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தான். தஞ்சாவூர் பொம்மை இப்படி அப்படி இப்படி இப்படி எப்படி அசைச்சாலும் அது நேராக வந்துடும். அதே மாதிரி மனசு வந்து அங்கே ஒரு நிலையே கிடையாது. நான் எப்போதுமே அமைதியான நிலையில் தான் இருப்பேன், நான் சந்தோஷமான நிலையில் இருப்பேன், அப்படி கிடையாது. அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உயிருள்ள ஆறு மாதிரி. ஆறு எப்படி போய்கிட்டே இருக்கும், அங்கே சாக்கடை கலந்தாலும் ஆறு வந்து அப்படி கலந்துக்குமோ அப்படி அந்த ஆறு வந்து நல்ல தண்ணியாக மாறிடும். யாரோ ஒருத்தவங்க பூ போடுறாங்கனாலும் அந்த பூ அப்படி பண்ணலாம், அந்த ஆறு மறுபடியும் நல்ல தண்ணியாக மாறிடும். ஸோ
உயிருள்ள ஆறு மாதிரி தான் உள்ளுக்குள்ளே மனசு வந்து இருக்குது. அது வந்து எப்போதுமே உயிருள்ள ஆறு தான். அங்கே என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எமோஷ்னலும் எண்ணங்களும் உருவாக்கும். அப்புறம் அதுவே சரியாயிடும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் மனசு வந்து புதுசு புதுசாக எண்ணங்களையும் எமோஷனலையும் தான் கொண்டு வரும். ஆனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணிடணும்னா, இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு வந்து மனசுக்குள்ளே வந்து எனக்கு இந்த உணர்வு வரக்கூடாது, எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சதுனால அதுக்குள்ளேயே முரண்பட ஆரம்பிச்சிது. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அறிவோட வேலை வந்து என்னது அப்படின்னா, வெளியே மட்டும்தான். மனசுக்குள்ளே அதுக்கு வேலையே கிடையாது. அது வந்து ஒரு இயற்கையான பகுதி. எப்படி மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, புயல் வருது, சுனாமி வருது, இதெல்லாம் இயற்கை. அதே மாதிரி மனசுலேருந்து எண்ணங்களும் உணர்வுகளும் வர்றது இயற்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிடும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து மனசுக்குள்ளே இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு எண்ணங்கள் வரச்சுல, ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த சூழ்நிலையை மாற்ற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம அங்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், மனசும் தன்னாலே சரியாயிரும். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லையே நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு மறந்து இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மனசு வந்து நார்மலாக இருக்கும். அந்த ஃபீலை நீங்கள் உணர்வீங்க, அந்த நிம்மதியாக இருக்கிறது. ஸோ நமக்கு ஒரு தாட் வருது அப்படின்னா அந்த தாட் நம்ம தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி தேவை இல்லையா அதை கண்டுக்கிடாமல் விட்டுறணும். அது அப்படி தான்ப்பா வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது உங்கள் அறிவு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து சார் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதை வந்து ஏற்றுக்கிடுவோம். ஏற்றுக்கும் போது அந்த சந்தோஷமும் வந்துட்டு அது பாட்டு போயிடும். ஆனால் துக்கம் அடைச்சல மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். நான் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன், என் மனசு ஏன் அப்படி இருக்கு, என் மனசு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படி கஷ்டப்படுச்சல அந்த துக்கம் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படி தான் வரும்ப்பா, தன்னால் வருது, தன்னால் போகுது, நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அது உங்களை விட்டு தன்னாலே போயிடும். ஒவ்வொரு எமோஷனோட ஆயில் வந்து அரை வினாடி தான், அதோட லைஃப் டைமே அரை செகண்ட் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது. பாம்பை பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் அப்படிங்கிற உணர்வு வந்தால் மட்டும்தான் உங்களுக்காக அந்த பாம்பை அடிக்கணும்னு ஒரு தாட் வரும். இல்லைன்னா பக்கத்தில் யாராவது கூப்பிட்டு பாம்பு வந்திருக்கு வாங்க அடிங்க அப்படி சொல்லுவீங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடுவீங்க. இப்போ அந்த பயங்கிற உணர்வு வரவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படுத்து தூங்குவீங்க, பாம்பு தானே வந்தால் வரட்டும். ஸோ நமக்கு வர்ற எல்லா எமோஷனுமே அந்த மாதிரி தான். ஒரு எமோஷன் வருதுன்னா அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கணும். அகத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் புறத்தில் ஃபோக்கஸ் பண்ணிடணும். இந்த அறிவு வந்து அதை புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம உணர்வு வந்து அப்படி நம்ம அக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறதுனால அது வந்துட்டு சீக்கிரம் போயிடுது. ஆனால் நம்ம துக்கமாக இருக்கும்போதோ, சோகமாக இருக்கும்போதோ, வருத்தமாக இருக்கும்போதோ நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிட மாட்டோம். அதை நம்ம என்றைக்கு ஏற்றுக்கிட பழகுறோமோ அன்றைக்கி அது நம்மளை விட்டு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிமேல் அந்த பிரச்சனையை நினச்சி உங்களுக்கு தாட் வரும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஓ மனசில் ஒரு பகுதி இப்படி தான், இது இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் அறிவு வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன். இப்போ நம்ம வீட்டில் கடன் இருக்குன்னா இந்த கடனை எப்படி அடைக்கலாம், என்ன பண்ணலாம், யார்கிட்ட வாங்கலாம், இல்லை குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் வாங்கலாமா, இல்லை பேங்க்கில் எதுவும் லோன் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா இந்த கடன் ஏன் எனக்கு வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தாட்டை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து முரண்பட்டுகிட்டே இருக்கும். தாட்டும் மனசும் அறிவும் உள்ளுக்குள்ள முரண்பட்டு இருக்கும்போது நம்ம உடம்புலேயே ஒரு ரசாயனமாக செயல்பட்டு உடம்புல பெயின் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று பிரச்சனை ஏதோ ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு உடம்பு சரி பண்ணு சொல்லிட்டு உடம்பு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்து இங்கே உடம்பு இதாகி கடைசி நம்ம உடம்பும் பிரச்சனை இருக்கும், வெளியும் பிரச்சனை இருக்கும். புரியுதா? ஸோ உங்களுக்கு தேவையான உணர்வு, தேவையான எமோஷனல், தேவையான தாட்டு, தேவையான எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்து செயலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி தேவையில்லாமல் சும்மா ஏதோ ஒரு தாட்டு அடிக்கடி வந்துட்டுங்கன்னா அதை கண்டுக்கிடாமல் விட்டுருங்க. நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டிங்கனாலே அது வந்துட்டு அது பாட்டு போயிடும். கண்டுக்கிடாமல் விடுறது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு இருக்கும்போது வெளியே காலிங் பெல் அடிக்கும். உடனே நீங்கள் நேராக போய் கதவை திறந்து பார்க்குறீங்க, ஆள் இல்லை.
பக்கத்து வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே நீங்கள் திருப்பி உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வந்துட்டு மறுபடியும் காலிங் பெல் அடிக்காங்க. இப்போ பக்கத்து வீட்டில் தான் அடிக்கிறாங்க, நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுங்க. மறுபடியும் அங்கே காலிங் பெல் அவங்க அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியுது காலிங் பெல் அடிக்கிறது, ஆனால் நீங்கள் கண்டுக்கிட மாட்டீங்க பக்கத்து வீட்டில் எவனோ அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி தேவையான தாட்டு இல்லை தேவையான எமோஷனல் ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள் செயலுக்கு தேவையா, ரைட்டு ஓகே நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேவையில்லையா அதை அப்படியே ஏற்றுக்கிடுங்க, அவ்வளோதான், இது இப்படி தான் அப்படின்னு. ஸோ நமக்கு தேவையான உணர்வு தேவையான எண்ணங்கள் வந்தால் அதை பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத உணர்வு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துச்சுன்னா இது ஏன் எனக்கு வருது, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இந்த செக்ஸுவல் தாட் அதிகமாக வருது, எனக்கு ஏன் அந்த காம உணர்வு அதிகமாக வருது, நான் ஏன் ரொம்ப பயப்படுறேன், நான் ஏன் ரொம்ப அமைதிங்க, இப்படிலாம் என்னென்னமோ தேவையில்லாத உணர்வு ஏதாவது வந்துச்சுன்னா இது இப்படி தான்ப்பா, மனசில் ஒரு பகுதி இப்படி தான் இருக்குது, அது இயற்கை தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும், அதாவது மன ரீதியாக நீங்கள் எல்லா பிரச்சனையும் விடுதலை பெற்றுருவீங்க. விடுதலை பெறும்போது நீங்கள் உங்களோட செயல் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செயல் பண்ணாலும் ஃபோக்கஸாக பண்ணுவீங்க. ஒரு கோல் செட் பண்ணாலும் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, நம்ம மனசு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு தாட் இல்லை ஏதாவது ஒரு எமோஷனல் வரும் ஒன்று. அதுமாரி நம்ம மனசில் வந்து 2 பகுதி இருக்குது. எப்படி உடம்புல உள்ளுறுப்பு வெளியுறுப்பு இருக்கிற மாதிரி மனசில் தானாயங்கிற பகுதி ஒன்று இருக்குது, நாமளாக சிந்தித்து செயல்படுற ஒரு பகுதி இருக்குது. தானாயங்கிற பகுதிக்கு மனம், நாமளாக சிந்தித்து செயல்படுவதற்கு அறிவு. ஸோ தேவையான உணர்வை நம்ம எடுத்து செயலுக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத உணர்வை அதை ஏற்றுக்கிட்டாலே போதும். அதை புறக்கணிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், சாட்சியாக பார்க்கணும். அதை ஏற்றுக்கிட்டாலே போதும், அது தன்னால் வந்துட்டு தன்னால் பெறும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.